யாரை கொண்டு? நியாய தீர்ப்பின் ஆவியானவர் கொண்டு. அந்த ஆவியானவர் வரும் பொழுது அடுத்தவர்களை என்ன செய்யாத? நியாயந்திருக்கா, உன்னை நியாயந்திருக்க அப்படின்பார். அதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். சிலர் அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இல்ல அப்படின்னா செகண்ட் பெஸ்ட் என்ன? தேவன் வச்சிருக்கிற செகண்ட் பெஸ்ட் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? சிக்ஷை, மிலார், சிக்ஷிக்க வேண்டியதா இருக்கு. அந்த சிக்ஷை அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அடிச்சு நம்ம கை காலை போட்டு முறிச்சு போறதான்ட்டு இல்ல, பலவிதமான சிக்ஷை. தேவனிடத்துல வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட் இருக்கு. சமயத்துல வறுமையா இருக்கலாம். தொடர்ந்து சிலர் கடன்லயே இருக்கீங்கன்னு வச்சுங்க, தொடர்ச்சியாய் கடன்ல இருக்கேன், உங்களை நியாயந்தித்துக் கொள்ளுங்க. பிறரை தொடர்ச்சியா யாராவது நியாயந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கடன்லயே இருப்பாங்க. அது தேவனுடைய தீர்ப்பு, ஒரு சாஸ்டைஸ்மெண்ட் தொடர்ச்சியா இருக்கும். சிலர் பொருளீட்ட என்ன செய்ய முடியல அப்படின்னா, பொருளீட்ட ஒரு வேலையில உட்காரவே மாட்டாங்க. தொடர்ச்சியாய் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலையில 4 பீரியடு, சாயந்தரம் மதியத்துல 4 பீரியடு, ஒரு நாளைக்கு 8 பிரிவேலை இருக்கு, 8 பீரியட்ஸ் இருக்கு. 5 நாளைக்கு 8 40 பிரிவேலை இருக்கு. அதுல என்னென்னலாம் உண்டு அப்படின்னா, விளையாட்டு உண்டு, கிராஃப்ட் இருக்கும், வெளியில இருக்கும், சயின்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் இருக்கும், அப்புறம் விளையாட்டு, நீதி போதனை, கதை, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க. எல்லாரும் எதுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுவாங்க? எது பிள்ளைகளுக்கு எது ஜாலி சொல்லுங்க? விளையாட்டு. இன்னைக்கு 2 பீரியடு, இன்னைக்கு ஒண்ணு நீதி போதனை, இன்னொன்னு என்ன விளையாட்டுன்னா பிள்ளைகளுக்கு ஜாலி தான். ஒரு நாள் பார்த்தா இங்கிலீஷ்ல 2, சயின்ஸ்ல 3, மேக்ஸ் அப்படின்னா தொலைஞ்சுது. இன்னைக்கு அவனுக்கு அது பிடிக்காது. தேவன் எல்லாமே வச்சிருக்கிறார், இப்படி வச்சிருக்கிறார், இதெல்லாம் விளையாட்டுல. பிள்ளைகளுக்கு விருப்பம் என்ன சொல்லுங்க அப்போ? எல்லாம் இப்படி இருந்தா ஸ்கூல் நல்லா இருக்குமா பாருங்க. இந்த பிள்ளை விளையாட்டு, நீதி போதனை, கிராஃப்ட் செக்ஷன், விளையாட்டு நல்லா இருக்கா? எந்த பிள்ளைகளை கொண்டு போய் அந்த பிள்ளைங்க போக விரும்புவாங்க? பேரண்ட்ஸ் நம்ம விடுவோமா அந்த ஸ்கூல்ல? விடமாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்லா புளிஞ்சு எடுக்கணும், நல்ல டெஸ்டா வைக்கணும்னு தான் விரும்புறோம், பிள்ளைங்க நல்லா வரணும்ட்டு. அப்ப ஆவிக்குரிய ரீதியில தேவன் என்ன வைக்கிறார் அப்படின்னா, அவருடைய பாடத்திட்டத்துல பாருங்க, ஒரு பீரியட் என்ன இருக்கு, அதுல ஒரு பாட வேலை இருக்கு. என்ன அவருடைய சிலபஸ்ல, பாடத்திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வறுமை, எஸ், சிறுமை, வறுமை, வியாதி எல்லாம் இருக்கு. எல்லாம் பல பாடங்களை வச்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பாடத்திட்டத்துல எப்படி இல்லைன்னா, 40 பீரியட் என்னதான் வறுமை அப்படின்னா கேள்விதான், தப்பு, சம்திங் ராங். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, நாமே ஒரு ஸ்கூலை எப்படி தயாரிச்சுக்கிட்டோம், நாமளே உண்டு பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். அப்படி இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கிறது இல்லை. அப்படின்னா சம்பேர் நாம் எங்கேயோ அதுல நாம் நியாயந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. பிறரை யாராவது நியாயந்து இருக்கிறார்கள் வச்சுங்க, தொடர்ச்சியாய் அவருக்கு மேல என்ன இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த கடன்ல இருந்து வெளியில வர முடியாது. ஏன் அப்படின்னா, அடுத்தவரை நீங்க ரிலீஸ் பண்றது இல்ல, நீங்க நியாயம் இருக்கிறீங்க, குற்றப்படுத்துறீங்க, ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறீங்க. அப்புறம் எப்படி தேவன் உங்களை ரிலீஸ் பண்ணுவார்? போதும், கடந்த நாட்கள்ல தீர்ப்பிட்டதும், ஆக்கினைக்குள்ளா தீர்த்ததும், நியாயம் தீர்த்ததும் போதும் போதும் போதும். நம்மை நாம் நியாயம் தீர்க்க பழகுவோம். அதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். இல்ல அப்படின்னா ரெண்டாவது பெஸ்ட் எது? தேவன் நம்மளை என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்க? சிக்ஷை. அந்த சிக்ஷையின் மூலமாய் நம்மோடு கூட பேசி நம்மளை சுத்திகரிப்பார். அதுக்கும் செவிசாய்க்கல அப்படின்னா, அதுக்கு செவிசாய்க்கல, அவ்வளவு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு பார்த்துக்கொண்டு விட்டுருவார்.